டுடே நம்ம வீட்டு கிச்சனில் என்ன பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் அன்றைக்கி. முழுசாக பண்ணிவிட்டு சுவை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் திட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் அரைச்சி இந்த காம்போவை இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்த்துட்டுன்றதுனா, ஸ்டார்டிங்கில் ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். அரைச்சி வச்சு எடுத்துக்கிட்டது இதையும் கொஞ்சம் அதில் போட்டுக்கணும். கொஞ்சம் போதுமான உப்பு, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு, இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அரைச்சி எடுத்துக்கிட்டோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் சேர்த்துடணும். அப்போ தான் அந்த வாசனை இதில் ஆட் ஆகும். மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த சிக்கனை ப்ளஸ் மசாலா இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு கடாயை வச்சு பற்ற வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் கிராம்பு, ஒரு 2 மல்லி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி ஆக்சுவலாக அடிக்குதே இல்லைன்னு நினைக்கிறேன். பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாசனையும் செம்மையாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இனிமேல் டேஸ்ட் பண்ணுறேன் தான்.